அது ஒரு ஊர் எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசை வீட்டுக்குள்ள சின்னதா எரியற மண்ணெண்ண விளக்கோட வெளிச்சத்துல ரங்கம்மா செவுத்துல இருக்கிற அவளுடைய புருஷனான ராமையாவோட போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா. அவ கண்ணுல இருந்து தாரதாரிய கண்ணீர் ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. என்ன வேலையா பார்த்து வச்சுட்டு போயிட்ட? இப்படி உன் பாட்டுக்கு என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. நீ இல்லாத உலகத்துல நான் எப்படி வாழுவேன்னு யோசிச்சு பாத்தியா? சின்ன வயசுலயே அப்பா அம்மா 2 பேரையும் இழந்து தவிச்ச என்ன ஒரு மஞ்சக்கயிறை கட்டி நான் இருக்கேன் வான்னு கைய பிடிச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்தியே. அப்ப கடைசி வரைக்கும் எனக்கு துணையா நீ வாழ்ந்துதானே ஆகணும். எனக்குன்னு ஒருத்தர் இருக்காரேன்னு நான் இத்தனை நாளா எவ்வளவு சந்தோஷமா இருந்த தெரியுமா? ஆனா அந்த சந்தோஷத்தை கூட என்கிட்ட இருந்து புடுங்கிட்டானே அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி ரங்கம்மா புருஷனோட போட்டோவை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா. கஷ்டப்பட்டு உழைச்சு என்ன மகாராணியா பாத்துக்கிட்டு இருந்தியே. ஆனா உனக்கு பாம்போட உருவத்துல சாவு வந்து என்ன உன்கிட்ட இருந்து பிரிக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நீயே சொல்லியா, திருடங்க பயம் மிருகங்க பயம் இருக்கிற இந்த இடத்துல இந்த தனி குடிசையில பொண்ணு நான் தனியா எப்படி வாழ்வேன்? உனக்கு துணைக்கு நான் இருக்கேன், என் கூட தைரியமா வாழன்னு கைய பிடிச்சுக்கிட்டு வந்து பாதி வழியிலேயே இப்படி கைய உதறி தள்ளி விட்டுட்டியே. ஏன் உசிரையும் விட்டுடலான்னு பார்த்தா பகலோ ராத்திரியோ கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்ச அந்த பூமி என்ன ஆகுறது? உன் உசுருக்கும் மேல அந்த வயலை நீ நேசிச்சுக்கிட்டு இருந்தியே. என்னால முடியலங்க. என் இதயமே வெடிச்சிடும் போல தெரியுது. என் மூச்சு நின்னுடுற மாதிரி எனக்கு இருக்கு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. ராத்திரி முழுக்க அழுதுகிட்டு இருந்த ரங்கம்மா இப்ப கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ஒரு கையில மண்வெட்டியும் இன்னொரு கையில கடப்பாரையும் எடுத்துக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வயல்ல வேலை செய்யறதுக்காக கிளம்புனா. அழுதா உன் கண்ணீர் உன்னோட வயித்த நெருப்பாது ரங்கம்மா. அவரு உனக்காக விட்டுட்டு போனது இந்த ஒரு வயல் தான். அங்க கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் உன் வயிறும் மனசும் நிறையிற அளவுக்கு நீ வாழவே முடியும். அந்த பூமி தாயே நம்பு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த ஊர்ல யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கை நீட்டாத. என் உழைப்பையே என்னை வாழ வைக்கும். இந்த மண்ணில் என்னுடைய வேர்வையை சிந்தி என் வாழ்க்கையை எப்படியாவது நான் வாழ்ந்துக்கிறேன். வயலுக்கு போன ரங்கம்மா அங்க காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிற வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி பழத்தை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டா. அந்த செடிங்க கலகலன்னு இருக்கிறத பார்த்தா புருஷன் ஞாபகம் அவளுக்கு வந்துச்சு. ராத்திரி பேஞ்ச மழையில எல்லாரும் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்கடா. எனக்கு பிள்ளைங்க இல்லாத குறைய நீங்க தான் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு என் புருஷனோட ஞாபகம் தான் வருது. உன் புருஷன் எங்கன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இதோ அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச பூமியில விளைஞ்சிருக்கிற இந்த செடிங்க தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லுவேன். அப்பதான் ரங்கம்மா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற சுப்பம்மா பாட்டி அந்த பக்கமா வயலுக்கு வந்தாங்க. ரங்கம்மாவை பார்த்த உடனே சுப்பம்மாவுக்கு ரொம்பவும் வருத்தமா இருந்துச்சு. என்ன ரங்கம்மா, விடிய காலையிலேயே வயலுக்கு வந்திருக்க? கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லையா? உனக்கு வந்த கஷ்டம் எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஆனா ஒண்ணு, உன்னோட கையே நல்ல பக்குவப்பட்ட கை. இந்த ஊர்ல யாரோட தோட்டத்திலயும் எப்படி காய்கறி விளைஞ்சு நான் பார்த்ததில்ல. ஆனா ஆம்பளை துணை இல்லைங்கிறதுனால ஊர்ல பல பேரோட பார்வை உன்னோட தோட்டத்து மேலதாமா இருக்கு. அதை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல பாட்டி. அந்த கடவுளோட பார்வை என் மேல இருந்தா போதும். நான் இந்த பூமி தாயை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த பூமி தாயே என்ன பார்த்துப்பா. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு குழந்தைங்களை வளர்த்த மாதிரி இந்த செடிங்களை வளர்த்துருக்கேன். யார் பார்வைப்பட்டாலும் நான் பயப்பட போறதில்ல பாட்டி. என் உசுரே போனாலும் என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த பூமியை என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உன் தைரியத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறாங்கம்மா. நேத்து நீ கொடுத்த கத்திரிக்காயை போட்டு குழம்பு வச்சு என் வீட்டுக்காருக்கு கொடுத்தா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாரு. இனிமே காய்கறி வாங்க சந்தைக்கு போகாம உன்கிட்டயே காய்கறி வாங்கலான்னு இருக்கேன். அங்க கொடுக்குற பணத்தை உனக்கு கொடுத்தாலாவது உனக்கு எதுக்காச்சும் பயன்படும்ல. எனக்கும் சந்தைக்கு போய் விற்கிற அளவுக்கு மனசுக்கு ஒப்பல பாட்டி. நானும் இந்த தோட்டத்துக்கு வெளியில கூடையில வச்சே வித்துக்கிறேன். வரவங்க போறவங்க வேணுன்றத வாங்கிட்டு போய் ஏதோ கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. ஏன் ஒருத்தி வயிறு நிறைய அந்த காசே போதும். இந்த பாட்டி பீர்க்கங்க நல்லா இருக்கு, எடுத்துக்கோ. இப்படியே 2 நாளும் போச்சு. அந்த ஊர்ல ரொம்ப பெரிய வியாபாரியான ரங்கையா அவனுடைய வேலைக்காரனான வீரையா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். அந்த ரங்கையாவோட பார்வை எப்பவுமே மத்தவங்க சொத்து மேலதான் இருக்கும். என்னடா வீரையா, இப்பெல்லாம் ஊருக்காரங்க அந்த ரங்கம்மாவோட காய்கறியை பத்தி தான் பேசுறாங்க. என்கிட்ட யாருமே காய்கறி வாங்க வர்றதில்லையே.
இப்படியே போச்சுன்னா என்னோட வியாபாரம் எப்படி தான் நடக்கும்? அது என்னமோ உண்மைதாங்க ஐயா. அந்த ரங்கம்மா என்ன மாய மந்திரம் போட்டு விளைய வைக்கிறாளோ, அங்க விளையிற காய்கறியில ஒரு பூச்சி பொட்டு கூட இருக்கிறதில்ல. ஊருக்காரங்க யாருமே சந்தைக்கே போறதில்ல. அவ தோட்டத்துக்கே போய் எல்லாரும் காய்கறி வாங்குறாங்க. அதுவும் கம்மி விலையில விற்கிறா. அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு எப்படிங்க ஐயா வருவாங்க? அவ சாதாரண பொண்ணு இல்ல, ரொம்ப திறமசாலிங்க. அவ திறமசாலியா இருந்தா எனக்கு என்ன? புருஷன் இல்லாம இருக்காளேன்னு பாவம் பார்த்தேன். விட்டா என் வியாபாரத்தை அழிச்சிடுவா போலையே. இனி அவளை சும்மா விட மாட்டேன். ஒரு சாதாரண பொண்ணு ஆம்பளை துணை இல்லாம இருக்கா. இவெல்லாம் எனக்கு எதிரியா? ஒரு பூவை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன் பாரு. வாடா, நாம 2 பேரும் அந்த ரங்கம்மாவோட தோட்டத்துக்கு போவோம். அங்க விளையிற காய்கறி எல்லாத்தையும் கம்மி விலைக்கு வாங்கிக்கிறேன். அதை என்னோட கடையில வச்சு 2 மடங்கு விலைக்கு விற்பேன். முடியாதுன்னு சொன்னா அப்புறம் அவ எப்படி இருப்பான்னு பார்க்கறேன். ரங்கம்மா அவ தோட்டத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாய் விரிச்சு கூடையில காய்கறி வச்சு வித்துக்கிட்டு இருந்தா. அந்த ஊரை சேர்ந்தவங்க 2-3 பேர் அங்க காய்கறி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ரங்கையாவும் வீரையாவும் கம்பீரமா நடந்து அங்க வந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே அங்க இருந்த மத்தவங்க எல்லாருமே ஓரமா போய் நின்னுட்டாங்க. என்ன ரங்கம்மா, வியாபாரம் நல்லா தான் நடக்குது போலையே. புருஷன் போன சோகத்தை விட்டுட்டு வெளியில வந்து நல்லா தான் பணம் சம்பாதிக்கிற. பரவாயில்லையே, ஊருக்காரங்க எல்லாரையும் உன்னோட வலையில போட்டுக்கிட்ட போலையே. ஐயா, என் புருஷனை இழந்த சோகம் என் மனசுக்குள்ள இருக்கு. அதை வெளியில காட்டிக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்காக வயிற்று பொழுப்புக்காக எதுவும் பண்ணாம இருக்கவும் முடியாது இல்லைங்களா? உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களே என்ன மாதிரி ஒரு ஏழையை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றது தப்பு. அதை கேட்ட எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு உங்களுக்கு தெரியாதுங்கய்யா. வார்த்தையை பார்த்து விடுங்க. சரி சரி, தேவையில்லாத பேச்சு பேச நான் வரல. இனி இந்த காய்கறியை நீ யாருக்கும் விற்கக்கூடாது. இங்க இருக்கிற மொத்த காய்கறியையும் நானே வாங்கிக்கிறேன். எல்லாத்தையும் என் வேலைக்காரங்கிட்ட கொடு. தினமும் உனக்கு 10 ரூபாய் கொடுக்கறேன். 10 ரூபாவா? ஐயா, என் தோட்டத்துல தினமும் 30 ரூபாவுக்கு மதிப்பு இருக்கிற காய்கறி விளையுது. ஆனா நான் லாபத்தை எதிர்பார்க்காம 20 ரூபாய்க்கு ஊர்ஜனங்களுக்கு விற்கிறேன். ஆனா நீங்க 10 ரூபாய்க்கு கேக்குறீங்க. அப்படி பார்த்தா என் வயிறு எப்படிங்க ஐயா நிறையும்? என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஊர்க்காரங்களுக்கு வித்துக்கிறேன். உங்களுக்கு என்னால என் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிய விற்க முடியாதுங்க ஐயா. எவ்வளவு தைரியண்டி உனக்கு? உன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு உனக்கு இவ்வளவு தைரியம்? நான் நினைச்சா உன்னை இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா உண்டு இல்லைன்னு ஆக்குவேன். உன்னோட குடிசை காலையில எரிஞ்சி சாம்பலா இருக்கும். எந்த துணையும் இல்லாம தனியா வாழற உனக்கெல்லாம் இவ்வளவு திமிரு ஆகவே ஆகாது. நாளைக்கு காலையில எல்லா காய்கறியும் என் கடைக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ரங்கையா திமிரா அங்கிருந்து நடந்து போயிட்டான். ரங்கையா மிரட்டிட்டு போனதுனால பாவம் ரங்கம்மா பயந்துட்டான். அவ அதே இடத்துல உட்காந்து கவலைப்பட ஆரம்பிச்சா. அங்க இருந்த ஊஜனங்க எல்லாரும் எதுவும் சொல்ல முடியாம அங்கிருந்து போயிட்டாங்க. என்ன அநியாயம் இது? ஒரு ஆம்பளையோட துணை இல்லாம ஒரு பொம்பளையால நிம்மதியா வியாபாரம் செஞ்சு வாழ முடியாதா? இந்த கழுகுங்க பார்வையெல்லாம் ஏன் மேலதான் படணுமா? நான் அநியாயமா வியாபாரம் செய்யலையே, நியாயமா தானே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த கடவுள் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு? இப்போ நான் யாருக்கிட்ட போய் உதவியை கேக்குறது? இல்ல, நான் வருத்தப்பட்ட அப்படின்னா என்னை போட்டு மிதிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. நான் ஜமீன்தார்கிட்ட போறேன். அவரு நல்ல மனுஷன், அவரு நியாயம் கொடுப்பாரு அப்படின்னு ரங்கம்மா நினைச்சாலோ இல்லையோ, அந்த மதிய நேரம் வெயில்ல அவன் நடந்துக்கிட்டு ஜமீன்தாருடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. வெயில பயங்கரமா இருந்ததுனால தரை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. செருப்பு போடாம தான் அந்த தரையில அவன் நடந்து போய்கிட்டு இருந்தாலும் கூட அவ மனசுல இருக்கிற கவலையால அவ கால்ல இருக்கிற சூடு அவளுக்கு தெரியவே இல்லை. ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை துணை இல்லைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை நரகந்தான். பத்திக்கிட்டே எரியுது என்னுடைய காலு. ஆனா அதுல இருந்து வர வலியை விட அந்த ரங்கைய சொன்ன வார்த்தைங்க தான் எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது. இன்னைக்கு அவன் மிரட்டிட்டு போனான்னு நான் பயந்துட்டேனா, நாளைக்கு இந்த ஊர்ல தலை நிமிந்து என்னால நடக்க முடியாது. ஜமீன்தார்கிட்ட நான் சொல்றேன், அவர் எனக்கு நியாயத்தை கொடுப்பாருன்னு நம்புறேன். அப்படி அவரும் உதவி செய்யலனா அந்த பாலடிச்ச கிணத்துல விழுந்து என் உசுரை விடுறதை தவிர வேற வழியே எனக்கு இல்ல. கடவுளே, என் பாவம் இவங்களெல்லாம் சும்மாவே விடாது. அது அந்த ஊரு ஜமீன்தாருடைய வீடு. ஜமீன்தாருக்கு 60 வயசானாலும் கூட அவரு கம்பீரமா அங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவரு பக்கத்துல ஊஜனங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கண்ணுல கண்ணீரோட ரங்கம்மா பஞ்சாயத்துக்காக அவர் வீட்டு வாசல்ல நின்னா. ஊர் பஞ்சாயத்து கூடினதுனால வேற வழியும் இல்லாம ரங்கையாவும் பஞ்சாயத்துக்கு வந்துட்டான். ஐயா, கும்பிடுறேங்க ஐயா. நான் இந்த ஊர்ல வாழ்ந்த ராமையாவோட பொண்டாட்டி ரங்கம்மா. என் புருஷன் இருந்து
1 மாசம் ஆச்சுங்க ஐயா. நான் என் வயிற்று பொழப்புக்காக என் புருஷனோட தோட்டத்துல காய்கறியை வெளியே வச்சு அதை நம்ம ஊர் ஜனங்களுக்கு மட்டும்தான் வித்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் கம்மி விலையில. எந்த ஒரு லாபத்துக்கும் அதிகமா நான் விற்கலங்க ஐயா. ஆனா இன்னைக்கு இந்த ரங்கையா என்ன வந்து மிரட்டுறாரு. உன் தோட்டத்துல விளையிற காய்கறி எல்லாமே பாதி விலைக்கு எனக்கு கொடு, இல்லனா நாளைக்கு உன் குடிசையும் தோட்டமும் இருக்காதுன்னு மிரட்டுறாரு. ஐயா, இவ பொய் சொல்றா. இவ காய்கறி எதுவுமே ஊருக்குள்ள விற்காம வாடி போய் இருக்கிறத பார்த்து வருத்தப்பட்டு எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். பாவம் ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம தனியா கஷ்டப்படுறாளேன்னு அவளுக்கு உதவி செய்ய போனேன். ஆனா என் மேலேயே பழிய தூக்கி போடுறாளே. வாய மூடு ரங்கையா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஊர்ல யாரு கஷ்டப்பட்டாலும் சிரிக்கிறவன் தானே நீ இந்த பொண்ணு நிலைமைய பார்த்து கஷ்டப்பட்டேன்னு சொன்னா அதை எப்படி நம்புவேன்? அந்த பொண்ணோட காய்கறி விற்க மாட்டேங்குதா? தினமும் என் வீட்டுக்கு காய்கறி எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிற? அந்த பொண்ணு தோட்டத்துல கஷ்டப்பட்டு விளைய வச்சு அனுப்புறா. அந்த பொண்ணை பத்தி எல்லாருக்குமே இங்க தெரியும் அப்படின்னு கோவமா சொல்லி ரங்கம்மாவை பார்த்து அவகிட்ட பாசமா இப்படி சொன்னாரு. ரங்கம்மா, முதல்ல உன் கண்ணீரத்தோட. உன்னை மாதிரி நல்ல பொண்ணு கண்ணீரெல்லாம் சிந்தக்கூடாது. இந்த ஊர்ல இருக்கிற நீ அனாதைன்னு மட்டும் நினைக்காத. இங்க யாருமே அனாதை இல்ல. எல்லாருக்கும் அண்ணனா, அப்பாவா, தாத்தாவா, தம்பியா நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு ஜமீன்தார் பெருமையா பேசுறத கேட்டு ரங்கம்மா மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அவ கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. ஊர் ஜனங்க எல்லாரும் கேளுங்க. நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட தைரியமான பொண்ணு இருக்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன். புருஷனை இழந்தாலும் கூட உசுர மாச்சிக்காம யாருக்கிட்டையும் போய் கையேந்தாம தனியா நின்று அவளே தோட்டத்தை வளர்த்து அதுல வர காய்கறியை வித்து அவ பொழப்ப பார்க்கற அப்படின்னா அது சுலபம் கிடையாது. இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கலன்னா நாளைக்கு எந்த ஒரு பொண்ணும் தைரியமா எதையும் செய்ய மாட்டா. இந்த பொண்ணோட கண்ணீர் பூமியில விழுறது நல்லதில்ல. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது சரிதாங்க ஐயா. இந்த ரங்கையாவை பத்தி நல்லா தெரியும். அதோட இந்த ரங்கம்மாவை பத்தியும் தெரியும். ஜமீன்தார் கோவமா ரங்கையாவை பார்த்து, ரங்கையா, ஒரு பொண்ணு கஷ்டப்படும் போது அவளை உற்சாகப்படுத்தலனாலும் பரவாயில்ல. ஆனா அநியாயம் பண்ணி அவ கஷ்டப்பட்டு உழைச்சத நீ புடுங்கிக்கலான்னு பாக்குறது எந்த வகையிலையும் நியாயம் இல்ல. இன்னொரு தடவை நீ இப்படி செஞ்சேன்னு கேள்விப்பட்டேன், ஊர் எல்லா வரைக்கும் உன்னை அடிச்சு துரத்துவேன். அப்புறம் ஊருக்குள்ள வர முடியாது, பாத்துக்கோ. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. ரங்கம்மா, என்ன மன்னிச்சிடு. ஏதோ பேராசையில நான் தப்பு பண்ணிட்டேன். இனி இப்படி ஒரு தப்பை நான் செய்யவே மாட்டேன். நீங்க செஞ்ச உதவி இந்த ஜன்மத்துல நான் மறக்க மாட்டேங்க ஐயா. என் புருஷன் போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் தகப்பனோட இடத்துல இருந்து உங்க பொண்ணுக்கு நீங்க நியாயத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க. இனிமே உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதம்மா. உன் தந்தையோட இடத்துல தான் நான் இருக்கேன். உனக்காக இந்த ஊரே இருக்கு. நீ போய் தைரியமா உன்னோட வேலைய பாரு. இனி யாரு உன்னை தடுக்கிறாங்கன்னு நான் பாக்கறேன். ரங்கம்மாவோட முகத்துல இப்ப கொஞ்சம் கூட பயமே இல்ல. அவ மனசுக்குள்ள உற்சாகமோ தைரியமோ ரெண்டும் இருந்துச்சு. தான் புருஷன் இல்லைங்கிற கவலை மனசுக்குள்ள இருந்தாலும் கூட தன்னுடைய சுய கௌரவத்தால வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய அவளுக்கு ஜமீன்தார் இன்னைக்கு கொடுத்திருந்தாரு. அவரு கொடுத்த தைரியத்துல அவ தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருந்தா. நமக்குன்னு இருந்த ஒரு துணைய நாம எழுந்ததும் நாம சுக்குநூறா உடைஞ்சு போக கூடாது. நமக்குள்ள தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நம்ம பொழப்ப பாக்குறதுக்கு நாம நேர்மையா கடுமையா உழைச்சோம் அப்படின்னா யாரு வந்து குறுக்கல நின்னாலும் கூட அந்த கடவுள் உருவத்துல யாராவது வந்து நம்மள காப்பாத்ததான் செய்வாங்க. அது ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில காந்தம்மா அப்படிங்கிற வயசான பாட்டி அவங்க புள்ள சோமையா மருமக கௌரியோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காந்தம்மாவுக்கு வயசு 70 இருக்கும். ஆனா அவங்களுக்கு இருக்கிற தைரியம் வயசு பசங்களுக்கு கூட சுத்தமா இருக்காது. அவங்க புள்ள சோமையா சரியான சோம்பேறி. காலையில எழுந்துச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் சும்மா திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருப்பான். ஒரு வேலை கூட செய்ய மாட்டான். நான் எதுக்கு கஷ்டப்படணும், எனக்கு என் பொண்டாட்டி இருக்கா, அவ என்ன நல்லபடியா பாத்துப்பான்னு வெக்கமே இல்லாம சொல்லுவான். புருஷன் சோம்பேறியா இருந்தாலும் பொண்டாட்டி கௌரி ரொம்ப நல்லவ. அவளுக்கு புருஷன் மேல கோவம் இருந்துச்சு, ஆனா மாமியார்னா அவளுக்கு உசுரு. காந்தம்மா அவங்க மருமகளை பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அத்தை, என்ன வாழ்க்கை அத்தை இது? உங்க புள்ளைய பாருங்க, காலையில எழுந்துச்சு போய் மறுபடியும் திண்ணையில படுத்து தூங்குறாரு. வீட்டுல அரிசி பருப்பு காய்கறி இல்லைனாலும் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. இனி எத்தனை நாளைக்கு நான் தனியா கஷ்டப்படணும்?
என்னால முடியல அத்தை. அழாதம்மா. உன்ன மாதிரி நல்ல பொண்ணு அழுதா குடும்பத்துக்கு ஆகாது. நான் பெத்த புள்ளைக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்ல. அவன் எவ்வளவு சொன்னாலும் மாற போறதும் இல்ல. அவன் வேலைக்கு போகலன்னா என்ன, நான் இருக்கேன்ல உனக்கு துணையா. என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேம்மா. நீ தைரியமா இரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுள் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுப்பாரு. கௌரிக்கு அவங்க மாமியார் சொன்னதை கேட்டு மலை போல நம்பிக்கை வந்துச்சு. அவ கண்ணீரை தொடச்சிக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டா. கௌரி அந்த ஊர்ல இருக்கிற பெரிய வட்டி வியாபாரி பூபதியோட வீட்ல தான் வேலைக்காரியா சேர்ந்திருந்தா. பூபதி கொஞ்சம் கடினமானவரா இருக்கலாம், ஆனா அவருடைய மனைவியான அன்னபூர்ணம்மா ரொம்பவும் நல்லவங்க. கௌரியோட கஷ்டத்தை பார்த்து தினமும் அவளுக்கு முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கௌரி சுடுதண்ணியில பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கும்போது அன்னபூர்ணம்மா அங்க வந்தாங்க. என்ன கௌரி, இன்னைக்கு முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு. என்ன உன் சோம்பேறி புருஷனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? முகத்தை பார்த்தா காலையில சாப்பிடல போல. சரி சரி, வேலையெல்லாம் முடிச்சதும் சமையலறையில சாப்பாடு வச்சிருக்கேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத உங்க மாமியாருக்கு கொண்டு போய் கொடு, சரியா? அம்மா, நீங்க உண்மையிலேயே எனக்கு குலசாமி தாமா. என் புருஷன் எனக்கு சாப்பாடு போடலனாலும் நீங்க கொடுக்குற சாப்பாட்டுல நானும் எங்க அத்தையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் அப்படின்னு கௌரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆகாயத்துல மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது. மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு மெதுவா தூறல் விழ ஆரம்பிச்சுது. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த தூறல் பெரிய மழையா மாறுச்சு. கௌரியோட வேலை முடிஞ்சுது. ஆனா மழை அதிகமா வந்துகிட்டு இருக்கிறதுனால அவளால அங்கிருந்து வீட்டுக்கு போக முடியல. பல மணி நேரம் ஆனாலும் மழை விடவே இல்லை. இருட்டாக வேற போகுது. தெருவெல்லாம் ஒரே தண்ணியா தான் இருந்துச்சு. கௌரி, மழை விடுற மாதிரி தெரியல, இருட்டா வேற இருக்கு, வழியெல்லாம் சேரா இருக்கு. இப்பவே நீ போகலனா சுத்தமா இருட்டாயிடும், பார்த்து பத்திரமா போமா. கௌரி சரின்னு தலையசைச்சு சாப்பாடு டப்பாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனா. மழையில இருந்து தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்கு அவகிட்ட ஒரு கொடை கூட இல்ல. அன்னபூர்ணமா கொடுத்த ஒரு கோணி பைய தலையில போட்டுக்கிட்டு அந்த மழையில செருப்பு கூட போடாத கால்ல பார்த்து பார்த்து அடிமேல அடி வச்சு நடந்து போய்கிட்டு இருந்தா. ஐயோ கடவுளே, என்ன மழை இது! இப்படி ஒரு மழையை நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப குளிருது, பசியும் ரொம்ப அதிகமா எடுக்குது. ஆனா என் பசியை விட வீட்டுல இருக்கிற என் புருஷன் என் மாமியாரோட நிலைமை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. குடிசையோட கூரை வேட சரியா இல்லையே. அடிக்கிற மழைக்கு ஒருவேளை வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்குமா, இல்ல கூரையே பறந்து போயிடுமா? அத்தைக்கு துணையா நானும் இல்லையே. என் புருஷன் எப்பவும் போலவே திண்ணையில படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருப்பாரு. திண்ணையில உக்காந்துக்கிட்டு மழைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு ஒளிய வீடு இடிஞ்சு விழுந்தாலும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஒரு பொண்ணா பிறந்த பாவத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு ஆகணுமா? என்னைக்குதான் என் புருஷனோட மனசு மாறி என் வாழ்க்கை நல்லா இருக்க போகுதோ? கையில இருக்கிற இந்த சாப்பாடை தவறாம நான் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போகணும். இல்ல அப்படின்னா எங்க அத்தை இன்னைக்கு பட்னியா தான் இருக்கணும். சீக்கிரமா போய் அத்தைய பார்த்தே ஆகணும். அவங்க முகத்தை பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் தைரியமே வரும். கௌரி நடக்கிற வழியெல்லாம் தண்ணி முட்டிக்கால் வரைக்கும் இருந்தாலும் கூட கையில இருக்கிற அந்த சாப்பாடு பாத்திரத்தை நெஞ்சோட அணைச்சு பிடிச்சி நடந்து வந்துகிட்டு இருந்தா. கௌரி வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவ பார்த்த காட்சி அவ மனச சுக்குநூறா உடைச்சுது. அடிச்ச மழைக்கும் காத்துக்கும் அவங்களுடைய சின்ன குடிசை தாங்க முடியாம அப்படியே தரையோட தரையா விழுந்துருச்சு. செவரெல்லாம் மண் செவருன்றதுனால தண்ணியில கரைஞ்சு போச்சு. உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் தண்ணியில மிதந்துகிட்டு இருந்துச்சு. இத்தனை நாள் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த வீடு இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே வயசான காந்தம்மா மழையில நனைஞ்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல சோமையா அந்த மரத்துல சாஞ்சி உக்காந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சிலையா உக்காந்துக்கிட்டு இருந்தான். மழை தண்ணியால அவன் முழுசா நனைஞ்சுக்கிட்டு இருந்தாலும் துண்டு வச்சே தொடச்சிக்க கூட முடியாத நிலைமையில தான் இப்ப அவன் இருந்தான். பக்கத்துல பெத்தவ மழையில நடுங்கிக்கிட்டு இருந்தாலும் அவன் பெருசா எடுத்துக்கல. கௌரியோட கையில இருந்த அந்த சாப்பாடு டப்பா கீழே விழுந்துருச்சு. அவ அங்கேயே அதே தண்ணியில உக்காந்துக்கிட்டு நெஞ்சு வலிக்க அழுதா. ஐயோ கடவுளே, என் குடிசை போயிடுச்சே. எதுக்காக எனக்கு அடுக்கடுக்க கஷ்டத்தை கொடுக்கிற கடவுளே? காலையில போய் வேலையை செஞ்சு 100 வார்த்தையை வாங்கிக்கிட்டு கொண்டு வந்த சாப்பாடு கூட இப்படி தண்ணியோட தண்ணியா போயிடுச்சே. ஐயோ எங்க அத்தைய பாரு, குளிர நடுங்கிட்டு இருக்கிற எங்க அத்தைய நான் எப்படி காப்பாத்துறது? கௌரி அழுதுகிட்டே புருஷன் சோமையாவை பார்த்தா.
அவ கண்ணுல இருந்த கண்ணீர் இப்ப கோவமா மாறி அவனை திட்ட ஆரம்பிச்சுது. சி, ஏயா நீ எல்லாம் மனுஷன்தானா? பெத்த தாய் மழையில கண்ணு எதிர்க்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு போர்வை போத்துறன்னு கூட உனக்கு தோணல? சில மாதிரி உட்காந்து என்னையா வேடிக்கை பாக்குற? நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு தலைவனாயா? வீடு இடிஞ்சு விழும்போது ஒரு கட்டைய கூடவோ உன்னால பிடிக்க முடியல? ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சமாவது நான் கூசல? உன்னை விட மாடு ஆடே பரவாயில்ல, அதுங்களோட குழந்தைய அதுங்க நல்லாவே பாத்துக்கோ. ராமையா தலை குனிஞ்சு உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவன்கிட்ட எந்த மாற்றமும் வரல. கௌரி, அழாதம்மா, தயவு செஞ்சே எழுந்திரி. நீ அழுவுறதுனால கொற்ற இந்த மழை நின்னு போயிடாது. இடிஞ்சு விழுந்த அந்த வீடும் மறுபடியும் எழுந்திருச்சு நிக்காது. கஷ்டத்துல நாம அழுதா இயற்கை கூட நம்மள பார்த்து சிரிக்கும். அந்த சோம்பேறிய விடு, அவன் உயிரோட இருக்கிற பொணத்துக்கு சமம். போனோம் என்னைக்காச்சும் எழுந்திருச்சு ஏதாவது வேலைய பாத்திருக்காமா? நீ எழுந்திரி, உனக்கு நான் இருக்கல. நம்ம 2 பேருக்கும் 2 கை இருக்கு. நம்ம வீடு இப்ப இடிஞ்சு விழுந்தா என்னவா? நாம கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு வீட்டை கட்ட மாட்டோமா என்ன? அந்த கடவுள் நம்ம 2 பேருக்கும் தைரியத்தை கொடுத்திருக்காமா? நம்மளால நமக்கு ஒரு வீடு கட்டிக்க முடியும். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சத்தத்திலையும் காந்தம்மாவோட வார்த்தைகள் கணீர்னு கௌரியோட காதுல விழுந்துச்சு. அவங்க கொடுத்த தைரியத்துல கௌரிக்கும் நம்பிக்கை வந்துச்சு. மழை இன்னும் விட்ட பாடு இல்ல. எங்க பார்த்தாலுமே தர சுத்தமா காணோம். முட்டிக்கால அளவுக்கு தண்ணி நிறைய இருந்துச்சு. அம்மாடி கௌரி, இப்ப நாம தரையில வீடு கட்ட முடியாது. அப்படியே கட்டினாலும் தண்ணியில அந்த வீடு அடிச்சுக்கிட்டு போயிடும். என்கிட்ட இதுக்கு ஒரு நல்ல யோசனை ஒண்ணு இருக்குமா? அந்த பெரிய ஆலமரத்தை பாரு. அந்த ஆலமரத்தோட கிளை எல்லாமே எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. நாம ஏமா அந்த ஆலமரத்தோட கிளையில வீடு கட்டிக்க கூடாது? எவ்வளவு தண்ணி வந்தாலும் ஒசரத்துக்கு வராதே. அப்போ நம்ம வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் என்னதான் தண்ணி ஊருக்குள்ள வந்தாலும் அந்த மரத்தை தாண்டி போகும். நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வராதுமா. மரத்துக்கு மேல வீடு கட்டிக்கிட்டா நல்லதுமா. கௌரிக்கு அவங்க மாமியார் கொடுத்த யோசனை ரொம்பவும் பிடிச்சது. உண்மைதான் அத்தை, எப்படி வீடு கட்ட போறோம்? அது தரையில கட்டாம நாம மரத்துக்கு மேல கட்டிக்கிட்டா நமக்கு அது பாதுகாப்பா தான் இருக்கும். அப்படி 2 பேரும் சேர்ந்து மரத்துக்கு மேல வீடு கட்ட தயாரானாங்க. அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்த பெரிய பெரிய மரக்கட்டை, குச்சி எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்ப சோமையா அவங்க செய்யற வேலைய பார்த்து கிண்டலா சிரிச்சான். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த மழையில மரத்து மேல வீடு கட்டுறீங்களா? நீங்க பறவைங்களா இல்ல குரங்குங்களா? ஒரு கிழவியும் ஒரு பொண்ணும் சேர்ந்து வீடு கட்டுவீங்களா? அந்த கட்டையை தூக்கி உங்களால மரத்துக்கு மேல வைக்க முடியுமா? தேவையில்லாத வேலையை செய்யறேன்னு சொல்லிட்டு அடிபட்டுட்டு வந்து உக்கார்றதுக்கு பதிலா பேசாம வந்து பக்கத்துல உக்காருங்க. உங்களால அதை செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியாதா? சோமையா சொன்ன வார்த்தைக்கு காந்தம்மா கௌரி 2 பேரும் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல. அவங்க உழைப்பு காட்டி அதுக்கு பதிலா சொல்லலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. கௌரி காந்தம்மா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு குளிரா இருந்தாலும் கூட அவங்க நிக்கல. இன்னும் 2 பேருமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. காந்தம்மாவுக்கு வயசு அதிகம்னாலும் கூட அவங்களுக்குள்ள இருக்கிற தைரியம் ரொம்ப அதிகம். கௌரி மரத்துக்கு மேலே ஏறி வீடு கட்டுற வேலையை தொடங்கினா. காந்தம்மா கீழே இருந்து எல்லா பொருட்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கௌரி மரத்துக்கு மேல நின்னு வீட அழகா கட்டிக்கிட்டு இருந்தா. இதை எல்லாத்தையுமே மரத்துக்கு சாஞ்சி உக்காந்துக்கிட்டு சோமையா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அப்பதான் அவன் மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சுது. மழையில நனைஞ்சுக்கிட்டு நடுங்கிக்கிட்டு பொண்டாட்டியும் அம்மாவும் வேலை செய்யறத பார்த்து அவனுக்கு கவலையாயிடுச்சு. சி, நான்லாம் ஒரு ஆம்பளையா? நான்லாம் ஒரு மனுஷனே இல்லை. என் கண்ணுக்கு முன்னாடி 70 வயசான எங்க அம்மா மழையில நனைஞ்சுக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு வீடு கட்ட உதவி பண்றாங்க. நான் தான் உலகம்னு நம்பி என்னை கட்டிக்கிட்டு வந்த என் பொண்டாட்டியும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா நான் மட்டும் இத்தனை நாளா 2 பொம்பளைங்களோட சம்பாத்தியத்துல தான் வாழ்ந்து இருக்கேன். அவங்க 2 பேருக்கும் இப்போ வரைக்கும் நான் எந்த உதவியும் செஞ்சதில்ல. அவங்க 2 பேரையும் நான் கிண்டல் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. 10 மாசம் சுமந்து பெத்த தாயையும் சந்தோஷமா வச்சுக்கல, கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டியையும் சந்தோஷமா வச்சுக்கல. என்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு நான் செத்து போனா கூட பரவாயில்ல தான். கடவுளே, இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு நான் இல்லாமலே இருக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியில எல்லா பொருளுங்களும் அடிச்சுக்கிட்டு போற மாதிரி என்னோட சோம்பேறித்தனமும் அடிச்சுக்கிட்டு போயிடக்கூடாதா? இங்க இப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தா நான் ஆம்பளையா இல்லை, மனுஷனா கூட என்ன நினைக்க மாட்டேன். இப்பவே போய் என் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் என்னால முடிஞ்ச உதவிய செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்ச சோமையா
வேகமா எழுந்துச்சு போய் காந்தம்மா கையில இருக்கிற பெரிய கட்டைய அவங்க கையில இருந்து வாங்கிக்கிட்டான். அவன் வேகமா வாங்கினதை பார்த்து கௌரி ஆச்சரியப்பட்டா. அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. நீ பெத்த புள்ள. இத்தனை நாளா நான் சோம்பேறித்தனமா இருந்துட்டேன். உன் கஷ்டத்தை நான் புரிஞ்சிக்கவே இல்லம்மா. அதுக்கு தயவு செஞ்சு என்ன நீ மன்னிச்சாகணும். கௌரி, நீயும் என்ன மன்னிச்சிடு. பாவம், என்னை கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து நீ கஷ்டத்தை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. எந்த வகையிலையும் உனக்கு நான் உதவி செஞ்சதே இல்லை. நான் செஞ்ச பாவத்தை எங்க கொண்டு போய் தொலைக்க போறனோ அப்படின்னு சோமையா சொன்னதை கேட்டு கௌரி காந்தம்மா 2 பேராலையும் இது அவன்தான் சொன்னானா அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களால நம்பவே முடியல. இத்தனை நாளா சோம்பேறித்தனமா இருந்த சோமையா இப்பதான் மனசு மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. சோமையா அவங்க 2 பேருக்குமே ஓய்வு கொடுத்து அங்க இருக்கிற கட்டை புல்லு எல்லாத்தையுமே பயன்படுத்தி ரொம்பவும் அழகான ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சான். பொம்பளைங்க 2 பேரும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கட்டினாலும் கூட சோமையா கை வச்ச உடனேயே அந்த வீடு ரொம்பவும் பலமா ரொம்பவும் அழகா மாறுச்சு. இப்போ மரத்துக்கு மேல அவங்க தங்குறதுக்கான ஒரு பலமான வீடு தயாராச்சு. மழை பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, கீழே வெள்ளை தண்ணி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா மரத்துக்கு மேல அவங்க வீடு இருக்கிறதுனால அவங்க பாதுகாப்பா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இப்ப அந்த வீடு பெரிய துணையா மாறுச்சு. அந்த மழையில கஷ்டத்தை பார்க்காம அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த வீடு கட்டிக்கிட்டதுனால அடமழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இப்ப அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்கல. எல்லாரும் பசியோட இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுல கௌரி சின்னதா ஒரு மண்ணடுப்பை கட்டி கிடைச்ச விறகு கொண்டு வந்து அடுப்பை பத்த வச்சு மாமியாருக்கும் புருஷனுக்கும் அவளுக்காகவும் சுட சுட சாப்பாடு செஞ்சா. அத்தை, நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நாங்க இல்ல. நாங்க ரொம்ப தோண்டு போகும்போது நீங்க கொடுக்கற தைரியம் மட்டும்தான் அத்தை. எப்பவுமே என்ன அடுத்து போ அப்படின்னு பிடிச்சி தள்ளிக்கிட்டு இருந்துச்சு. நான் யோசனைய மட்டும்தாமா கொடுத்தேன். ஆனா இதை நிஜமாக்குனது உங்க 2 பேருடைய உழைப்பு மட்டும்தான். நம்ம இது செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம்னா அதுக்கு எப்பவுமே இயற்கை கூட துணையாதான் இருக்கும். சோமையா அம்மாவையும் பொண்டாட்டியையும் பார்த்தான். அவன் கண்ணுல இப்ப சோம்பேறித்தனம் சுத்தமா இல்ல, அதுக்கு பதிலா பரிதாபம் இருந்துச்சு. அம்மா, கௌரி, இன்னைக்கு இந்த மழையில அடிச்சுக்கிட்டு போனது நம்ம வீடு மட்டும் கிடையாது. எனக்குள்ள இருந்த சோம்பேறித்தனமோ ஆம்பளை அப்படிங்கிற கர்வமோ இனிமே நீங்க 2 பேரும் கஷ்டப்பட வேண்டியதில்ல. இந்த வீட்டுக்கு தலைவனா நான் இருக்கேன். ஆம்பளை நான் இருக்கம்மா. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். என்னை பெத்த அம்மாவையும் என்னை கட்டிக்கிட்ட மனைவியையும் நான் நல்லா பார்த்துப்பேன். நாளையில இருந்து நீங்க 2 பேருமே ஒரு புது மனுஷனை பார்க்க போறீங்க. ஊருக்குள்ள போறேன், வேலை தேடுறேன். கஷ்டப்பட்டு உழைச்சி உங்க 2 பேருக்கும் எந்த குறையும் இல்லாம நான் பார்த்துப்பேன். இனிமே என் அம்மாவுக்கும் சரி என் பொண்டாட்டிக்கும் சரி உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீரை கூட வரவிட மாட்டேன். புருஷன் சொன்னது கேட்டு கௌரியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. இத்தனை நாளா அவ காத்துக்கிட்டு இருந்த நாள் இதுதான். இனிமே எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு காந்தம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. புள்ள மனசு மாறினதுல அவங்களுக்கு பெரிய சுமை இல்லாம போச்சு. வெளியில சோன்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மரத்துக்கு மேல அவங்க கட்டுன அந்த சின்ன வீடு அவங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த 2 பொம்பளைங்களுக்கும் ஒரு ஆம்பளையோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ரொம்ப பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கஷ்டம் வரும்போது அழுதுகிட்டு இருந்தா அந்த கஷ்டம் தீந்துராது. அந்த நேரத்துல தைரியமா என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒரு முடிவெடுத்து அதை செயல்ல காட்டினா அந்த கஷ்டத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆபத்து. அந்த சோம்பேறித்தனம் நமக்குள்ள இல்லாம வராம நாம பாத்துக்கணும்.